அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஈத் முபாரக் டு ஆல். பெருநாள் அன்னைக்கு எப்பவுமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் 1 டே பிஃபோராகவே ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சலாம் குட்டீஸ்க்காகன்னு சொல்லிட்டு மலாய் குல்ஃபி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஆனால் திக்கான பால் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா ஆடையெல்லாம் திரண்டு வரும். அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எல்லாமே அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து மலாய் குல்ஃபியுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இஷ்டமான போல் நம்ம சேர்த்துக்கிட்டு சின்னதாக கட் பண்ண நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஐஸ்கிரீமே ரெடி ஆயிடும். வேறு அன்னைக்கு பிரியாணிக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். 1 டே பிஃபோராகவே மெஹந்தியுமே வச்சுட்டு நல்லா டார்க்காக வந்து பிடிச்சிருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிக்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குட்டீஸ்லாம் குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு திடலுக்கு வந்து தொழுவை எல்லாருமே கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுதுட்டு துவாலாம் செஞ்சுட்டு வீட்டுக்குமே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டோம். வயிறு நிறைய அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா அடுத்த வருடமும் நம்மளோட மாதத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். இந்த வருஷத்துக்கான பெருநாளைக்கு வந்து நான் ஆஃப் சாரி தான் வந்து எடுத்திருந்தேன். ஸ்வீட்டுக்காக வந்து கீர் பாயசம் எல்லாம் திக்காக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் மச்சி தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுமே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறதுக்காக வெங்காய தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ வந்து தாளிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு மட்டனுமே குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறேன். 2 kg அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக குக்காய் வந்துருந்துச்சு. பிரியாணி அரிசிலாம் போட்டு தம் போட்டு ஓப்பன் பண்ணும்போது வீடே சூப்பராக வந்து மணக்குச்சு. கூட வந்து சிக்கன் 65 மசாலா எல்லாமே தடவி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டே வந்து செஞ்சுருந்தோம். பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டே சிக்கன் 65 நல்லா மொறு ஃப்ரை பண்ணி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் செஞ்சு வச்ச மலாய் ஐஸ்கிரீமே எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே வந்து சூப்பராகவே போச்சு. இந்த பேரான உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காம ஷேர் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.